திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க வந்து எதுக்கெல்லாம் வந்து தேவைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திமுகலேருந்து ஒரு கூட்டம் நடத்த போகிறாங்க, இல்லை வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க, அதுக்கு வந்து நம்ம மக்கள் தொகையை வந்து நம்ம வந்து எண்ணிக்கையை வந்து நம்ம அதிகப்படுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து பெண்களை பயன்படுத்துகிறாங்களே தவிர, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையிலுமே சரி, இல்லை அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரதுலேருந்து சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பொறுப்புகள் கொடுக்கறதுலையும் சரி, ரொம்ப ரொம்ப அடிப்படை வாய்ப்புகளே வந்து கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் வந்ததுமே வந்து விஜய் எல்லாத்தையுமே பண்ணுவாரு, அவர் வந்து வரணும், ஆட்சிக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கா? விஜய் வந்து செய்வார்னு எல்லாம் நினைக்கிறாங்களா? நினைச்சா அவர் பக்கம் நிஜமாவே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரசிகையா தான் நினைக்கிறாங்களே தவிர மற்றபடி வந்து ஒரு மக்களா வந்து அவங்க வந்து அதை விருப்பப்படலை. காட்டுப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்டீங்கன்னா அது வந்து என்ன பள்ளி, எந்த பள்ளி அப்படின்ட்டு தான் வந்து கேட்பாரு. ஆனால் இதுவே வந்து எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த துறைமுகத்துக்காக எவ்வளோ வந்து பிரச்சனைகளை வந்து நேரில் சந்திச்சு, மக்களை நேரில் போய் சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்லி அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காரு. திருவெற்றியூர்லேருந்து பழையவர்காடு வரைக்கும் அண்ணன் பண்ணாத போராட்டங்களே கிடையாது. அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் தான் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. வட மாநிலத்தில் தான் குடும்பமாக வந்து இப்போ பழையவர்காட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து குடும்பமாக வந்து பூர்வீகமாக வந்து பூர்வீக வீடாக வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர, நம்மளோட தமிழர்கள் வந்து அங்கேருந்து வெளியேற்றதான் பட்டிருக்காங்க. நிஜமாவே பார்த்தீங்கன்னா தமிழர்களை வேலைக்கு வச்சோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இது எங்கள் நாடு, எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து போராட்டம் பண்ணுறது, வேலை நிறுத்தம் பண்ணுறது, அப்போ வந்து அவங்களை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வட மாநிலத்தவர்களுக்கு வந்து அதிக உரிமை முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வேலை வாய்ப்புகள் நம்ம கொடுத்தோம்னா அவங்க எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்க எந்த வேலைகள் கொடுத்தாலுமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்குறாங்க. அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக எங்களுக்கு பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுணங்களுக்கும் எங்களோட நன்றி. எங்களோட எல்லா காணொலிகளையும் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேரும் வந்து 88% மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க. அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தி நிறைய காணொலிகள் புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை பொன்னேரி நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற வேட்பாளர் திருமதி ராசாத்தி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள், அவரிடம் பேச வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு, கேட்போம் அவரிடமே. அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வேட்பாளராக அறிவிச்சதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எப்படி போயிட்டு இருக்கு கள பண்ணிக்கலாம்? நல்லாவே போயிட்டு இருக்குங்க. எப்படி நீங்க வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க? நாம் தமிழர் கட்சியில உங்களோட பயணம் எப்படி? இந்த தொகுதியை பற்றியான உங்களோட பார்வை என்ன அப்படிங்கிற பத்தி பேசுவோம். நீங்க என்ன பண்றீங்கம்மா? நான் கடந்த 2018 அப்போ தான் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சேன். சிறப்பு. அப்போதுலேருந்து வந்து உறுப்பினராக வந்து இதில் வந்து களப்பணியில் வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். போன தேர்தலே வந்து நான் வந்து சட்டமன்ற தேர்தலுக்காக வந்து விண்ணப்பித்திருந்தேன். அதில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த தேர்தலையாச்சும் நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் விண்ணப்பிச்சிருந்தேன். இந்த விண்ணப்பிக்கும் போது என்னுடைய பொறுப்பாளர்கள் என்னோட உதவியோடு சேர்ந்து இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக வந்து நான் வந்து அண்ணனுக்கு வந்து நான் முதல்ல வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் அண்ணனோட சேர்ந்து எல்லாருடைய விஷயத்துலையும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் விரும்புகிறேன். இல்லை, அதான் நாம் தமிழர் கட்சியில் இப்போ எல்லா இடத்துலையும் 117 இடத்துல பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் அதில் ஒரு ஆளாக உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை உங்களோட நீங்கள் என்ன மாதிரியான கனவோடு இருக்கீங்க? இல்லை அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ பொன்னேரி, திருவொற்றியூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை சார்ந்த இது. அதே மாதிரி பார்டர் அந்த பக்கம் போனீங்கன்னா ஆந்திரா, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. நிறைய சிக்கல்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு பெண் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில் உங்களை தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க. எதை முதன்மைப்படுத்தி நீங்கள் அந்த பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டது, சட்டமன்ற வேட்பாளராக வழங்கப்பட்டது? நீங்கள்
எப்படி இந்த பயணத்தை தொடங்க போறீங்க? நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எல்லா கட்சியிலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, தொகுதியை பத்தி நன்கு அறிந்தவராக இருக்கணும், அந்த தொகுதியை பத்தி பிரச்சனைகளை அறிந்தவராக இருக்கட்டும், ஒரு வேட்பாளர்னா அவருக்கெல்லாம் தெரியணும், களத்துல இருந்திருக்கணும், அப்படிலாம் நம்ம பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த தொகுதியை பற்றியான என்ன புரிதல், என்ன பார்வை இருக்கு? நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியை சேர்ந்த ஒரு சாதாரண பெண்ணு தான் வந்துட்டு அங்கே தினசரி நடக்கிற பிரச்சனைகள் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக சந்திக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதானி துறைமுகம் நான் சொல்லுவேன். முதல் பிரச்சனையை எடுத்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா அதானி துறைமுகத்தை தான் நான் சொல்லுவேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்களுடைய பூர்வீகத்தையே இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு. அதாவது மக்கள் வந்து அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் வந்து இழக்கிறாங்க, அவங்களுடைய பூர்வீகத்தை இழக்கிறாங்களே. அதனால வந்து நிறைய மாசு வந்து நிறைய வந்து பாதிக்கப்படுறாங்க, நோய்வாய்ப்படுறாங்க. மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ வந்து அந்த ஒரு பகுதியை சேர்ந்த பொண்ணா வந்து நான் சொல்றது வந்து அந்த பிரச்சனையை வந்து நான் முதன்மைப்படுத்தி சரி செய்யணும்னு வந்து நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து அது வந்து முதல் பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் வந்து அங்கே இருக்கு. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அனல்மின் நிலையம் சொல்லுவேன். அனல்மின் நிலையம் மூலியமா வந்து நிறைய வந்து காற்று மாசுபடுதல் வந்து நடக்குது. அதனால வந்து அங்க இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க, கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து தினமும் சந்திக்கக்கூடிய சூழல் வந்து அங்கே உருவாயிருக்கு. நீங்க தான் குறைகளா சொல்றீங்க. திமுக அரசு வந்து பெண்களுக்கு எல்லாமே செஞ்சது, பெண்கள் எல்லாம் திமுக பக்கம்தான், நாங்கள் வந்து கேட்காதெல்லாம் பெண்களுக்கு செஞ்சிட்டோம். ஒருவேளை இது வந்து திராவிட மாடல் ஆட்சியோட பெண்கள் மாடல் ஆட்சின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப எக்ஸாரேட்டாக ரொம்ப எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்காங்களே. அது உண்மையாக சொல்லணும்னா வந்துட்டு அப்படி ஒரு சூழல் வந்து இன்னமும் வந்து இல்லை. நான் நிஜமாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க வந்து எதுக்கெல்லாம் வந்து தேவைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுகலேருந்து ஒரு கூட்டம் நடத்த போகிறாங்க, இல்லை வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க, அதுக்கு வந்து நம்ம மக்கள் தொகையை வந்து நம்ம வந்து எண்ணிக்கையை வந்து நம்ம அதிகப்படுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து பெண்களை பயன்படுத்துகிறாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையிலுமே சரி, இல்லை அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரதுலேருந்து சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பொறுப்புகள் கொடுக்கறதுலையும் சரி ரொம்ப ரொம்ப அடிப்படை வாய்ப்புகளே வந்து கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். நிஜமாவே வந்து நான் அங்க ஒரு பகுதி மக்களா சேர்ந்ததால சொல்றேன், வாய்ப்புகள் வந்து திமுக வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க வந்து இதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்களே தவிர மற்றபடி எந்த பொறுப்புலையும் சரி எந்த அதிகாரத்திலையும் பெண்களை வச்சு அவங்க பாக்குறது கிடையாது. ஆனா ஒரு பக்கமா திமுக எப்படி சொல்லுது, இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லார் வீட்டிலையும் தாவேக்கா இருக்கு, விஜய் அவர்கள் சென்று விட்டேன், ஒரு ஓட்டு அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. பெண்கள் எல்லாம் வந்து எனக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. யூஸ்வலா நீங்களும் விஜய் அவர்களை பார்த்து பிடிச்சு அந்த மாதிரி நானுமே வந்து இந்த காலத்தோட பெண்ணு தான், நானும் வந்து விஜய் ரசிகை தான். நான் சின்ன குழந்தைல இருக்குங்கிறீங்களா? இல்ல, நான் சின்ன குழந்தைல இருந்து இப்ப வரைக்குமே வந்து விஜய் ரசிகை தான். எல்லாருடைய விஜய் அஜித்ல இருந்து எல்லாருடைய படத்தையுமே நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஆனா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் வந்ததுமே வந்து விஜய் எல்லாத்தையுமே பண்ணுவாரு, அவர் வந்து வரணும், ஆட்சிக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கா? விஜய் வந்து செய்வார்னு எல்லாம் நினைக்கிறாங்களா? நினைச்சு அவர் பக்கம் நிஜமாவே பாத்தீங்கன்னா அவங்க ரசிகையா தான் நினைக்கிறாங்களே தவிர மற்றபடி வந்து ஒரு மக்களா வந்து அவங்க வந்து அதை விருப்பப்படலை. அவங்க வந்து ஒரு ரசிகை, அவர் வந்து நம்மளுடைய ரசிகர், அவர் வந்து ஒரு தலைவராக ஆகணும்னு விரும்புகிறாங்களே தவிர மற்றபடி வந்து அவர் ஒரு கட்சியில் வந்து பணிபுரிவார், மக்களோட மக்களாக இணைஞ்சு வந்து போராளியாக வந்து போராடுவாருன்றது வந்து மக்கள் வந்து இன்னும் யோசிக்கலன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து சில பேர்லாம் சொல்கிறாங்க, என்ன எங்கள் வீட்டுக்காரரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்லாம் ஒரு பெண்ணெல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து கூடவே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அந்த விஜய் ரசிகர்கள்னு சொல்லக்கூறவங்களாம் அவங்களாம் உறுதியாக எனக்கு வாக்களிப்பார்கள். ஏன்னா மக்கள் வந்து இந்த பக்கம் வந்து ஊழல் ஆட்சி, இந்த பக்கம் வந்து தீய சக்தி, இவர்களுக்கு எதிராக நான் ஒருத்தன் தான் களத்துல நிக்கிறேன் அப்படின்னு களத்துல நிக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து களத்துல நிக்கிறாரு அப்படின்ட்டு சொல்றீங்க, களத்துல நிக்கிறாருன்றீங்க. அதானி துறைமுகத்துல வந்து தினமும் வந்து எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்றது வந்து இது வரைக்குமே வந்து தாவேக்கால இருந்து எந்த நிர்வாகிகளும் வந்து பார்க்கல, அண்ணனும் வந்து பார்க்கல. அண்ணன் கிட்ட வந்து இப்ப காட்டுப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்டீங்கன்னா அது வந்து என்ன பள்ளி,
எந்த எந்த பள்ளி அப்படின்ட்டு தான் வந்து கேட்பாரு. ஆனா இதுவே வந்து எங்க அண்ணன் சீமான் அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த துறைமுகத்துக்காக எவ்வளோ வந்து பிரச்சனைகளை வந்து நேர்ல சந்திச்சு, மக்களை நேர்ல போய் சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்லி அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காரு. திருவெற்றியூர்ல இருந்து பழையவர்காடு வரைக்கும் அண்ணன் பண்ணாத போராட்டங்களே கிடையாது. அவ்வளவு தூரம் மக்களோட இணைஞ்சு எல்லா போராட்டத்தையும் சந்திச்சு இப்ப வரைக்குமே சந்திச்சுட்டு தான் இருக்காரு. அவருக்கு தெரியும் களனா என்னன்ட்டு. விஜய் வந்து எந்த களத்துலயும் வந்து சந்திக்கல. அவர் வந்து அவருடைய அலுவலகத்துல இருந்து வெளியவே வரதே ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. களம்ன்றாங்க. இது வரைக்கும் அவர் வந்து நான் எந்த களத்தையுமே சந்திச்சு நான் பார்த்ததே இல்லைண்ணா. அப்ப விஜய்க்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? கட்சி அதாவது நான் தாவேக்கா தாண்டி களத்துல என்ன மக்கள் சந்திக்கிறாங்களோ புரிதல் இல்லைங்கிறதா அவங்களோட நிலைப்பாடா? கண்டிப்பா நான் அதை தான் சொல்லுவேன். அவங்க என்னன்னா வந்து அவருடைய விஜயோட நோக்கம் என்னன்னா, நான் வந்து திமுகவுக்கு வந்து நான் எதிராக வந்து நான் நிக்கிறேன், நான் திமுகவை வந்து ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்ட்டு பேசுறாரே தவிர, அவர் வந்து அடிப்படை உரிமை என்ன, அடிப்படை பிரச்சனைகள் என்ன, விவசாயிகளோட பிரச்சனைகள் என்ன, இந்த மாதிரி ஒரு கிராமத்துல வந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகளை வந்து மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்களா அப்படின்ற விஷயமே வந்து அவருக்கு தெரியுமா என்றதே எனக்கு வந்து ஒரு கொஸ்டினா தான் வந்து கேள்வியா தான் எனக்கு இருக்கு. நிஜமாவே கண்டிப்பா வந்து அவருக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலைகளா இருக்கா, மக்கள் இவ்வளவு பிரச்சனைகளை வந்து தினமும் சந்திச்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற விஷயமே தெரியுமான்னு தெரியல. அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் திமுகவை வீழ்த்துவேன், நான் திமுகவை வந்து நான் இது பண்ணுவேன், திமுகவுக்கு எதிராக நிக்கிறேன் அப்படின்றத மட்டும்தான் இப்ப வரைக்குமே தாவேக்கா தலைவர் பேசிட்டு இருக்காரே தவிர, மத்தபடி வந்து நான் இந்த மாதிரி வந்து மக்களோட இணைஞ்சு இவ்வளவு பிரச்சனைகளை வந்து நான் எடுத்து நான் போராடுவேன் அப்படின்றத வந்து எந்த ஒரு களத்துலயுமே அவர் சொன்னதும் இல்லை, எந்த ஒரு தொலைக்காட்சியிலுமே சரி அவர் பதிவிட்டதுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியான தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வந்து களமாடுறாங்கன்னு சொல்றீங்களா? நிஜமா வந்து அங்க இருக்க ஒரு அடிப்படை பொறுப்பாளர்கள்ல இருந்து ஒரு உறுப்பினர்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு குடும்பமா வந்து அங்க ஒவ்வொரு நாளுமே நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். இனிமேலும் நாங்க கண்டிப்பா போராடுவோம். எங்களுடைய முதல் கட்டமான இதுவே வந்து முயற்சியே பார்த்தீங்கன்னா வந்து அதானி துறைமுகத்தை வந்து முற்றிலுமா வந்து முடக்கிறது தான் வந்து எங்களுடைய நாம் தமிழர் கட்சியோட முக்கியமான போராட்டமாவே இருக்கும். கண்டிப்பா வந்து என்ன ஒரு வேட்பாளரா வந்து அங்க நிக்க வச்சிருக்காங்க. என்னுடைய முதல் கட்ட நோக்கமே வந்து அதானி துறைமுகத்தை வந்து முடக்கி அங்க இருக்க மக்களுக்கு வந்து அடிப்படை வாழ்வாதாரத்தை வந்து உருவாக்கி தரணும், அவங்களுடைய பூர்வீகத்தை வந்து காப்பாத்தி கொடுக்கணுன்றதுதான் வந்து என்னுடைய. இல்லை, அங்கே அதானி துறைமுகம் வந்ததுனால பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது, அங்கே உள்ள மக்கள்லாம் செல்வ செழிப்பாக வாழ்கிறாங்க, அங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது இல்லை? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து அது முற்றிலும் தவறான கருத்து. பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதானி துறைமுகத்தால் வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வந்து நம்மளுடைய தமிழருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இங்கே வந்து வேலை பார்க்குறதே பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தவர்கள் மட்டும்தான் வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட தமிழர்கள் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவங்க தான் வந்து அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் தான் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. வட மாநிலத்தில் தான் குடும்பமாக வந்து இப்ப பழையக்காடுல பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து குடும்பமாக வந்து பூர்வீக வீடாக வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர, நம்மளோட தமிழர்கள் வந்து அங்க இருந்து வெளியேற்றதான் பட்டிருக்காங்க. நிஜமாவே பாத்தீங்கன்னா அதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே தவிர அதனால வந்து அவங்க பயன்படலன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து குடிப்பழக்கத்தால வந்து ரொம்ப வந்து சீரழிஞ்சு போய் நிறைய பிரச்சனைகளை வந்து ரொம்ப சந்திக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு சகோதரிகள் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வந்து குடும்பம் வந்து பாதிக்கப்படுது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா வட பகுதியிலேயே அதிகமாக பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆண்கள் குடித்துட்டு வர பிரச்சனைகள் நிறைய இன்னமும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. தினமும் வந்து இந்த குடிப்பழக்கத்தால நிறைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி அதானி துறைமுகத்துல பாத்தீங்கன்னா தமிழருக்கு வேலை வாய்ப்புகள் சுத்தமா குறைவு தான் நான் சொல்லுவேன். அதுவுமே இல்லாம குறைந்தபட்ச ஊதியம் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுவே வந்து வட மாநிலத்திற்கு வந்து அதிகபட்ச ஊதியமும் கொடுத்து அவங்கள வந்து நிரந்தர பணியாளர்களாகவும் மாத்திட்டு இருக்காங்க. அவங்கள மட்டும் நிரந்தரமாக்கிறாங்க. ஆமா, நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நிரந்தர பணியாளர்களா மாத்தி, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்களை வேலைக்கு வச்சோம்னா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இது எங்க நாடு, எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து போராட்டம் பண்றது, வேலை நிறுத்தம் பண்றது, அப்ப வந்து அவங்களை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வட மாநிலத்தவர்களுக்கு வந்து அதிக உரிமை முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வேலை வாய்ப்புகள் நம்ம கொடுத்தோம்னா அவங்க எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்க எந்த வேலைகள் கொடுத்தாலுமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வேலை வாய்ப்பு அதிகமா கொடுக்குறாங்க. நம்ம தமிழர்களுக்கு வந்து பேச்சுரிமையில இருந்து வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்தையுமே வந்து முடக்கணுன்றதுக்காக
எல்லாத்தையுமே வந்து குறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து இந்த பொன்னேரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பற்றி இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க. இப்போ ஓகே, இதெல்லாம் வந்து குறைகளை பற்றி பேசிக்கொண்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருது, நீங்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த மக்களின் அந்த வாழ்வாதார பகுதியில் தொகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அதை முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபடுவீங்க? நாங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே நிலம் மாசுபடாமல் இருக்கணும், நீர் மாசுபடாமல் இருக்கணும். இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அதனால வந்து அதானி போன்ற துறைமுகங்கள் வந்து முற்றிலுமாக வந்து மூடப்பட்டு அதுக்கு பதிலாக மாற்று வந்து தொழிற்சாலைகளை வந்து நாங்கள் தொடங்குவோம். அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த இடங்களுக்கு ஏற்றவாறு தொழிற்சாலையை தொடங்கும் போது அதனாலையும் மாசடையாதா? அந்த மாதிரி அதாவது மாசு அடையாத இல்ல, மாசு அடையாமல் எந்த மாதிரியான நிலம் வளம் செழிப்பாக இருக்கிறதுக்காக வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். அதே மாதிரி அந்தந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். அங்கே முக்கியமாக வந்து பழவேற்காடு பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் தான் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால வந்து மீனவர்கள் பிரச்சனைகளை வந்து முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய குறைகள்லாம் என்ன, அவங்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் தேவைப்படுது, அவங்க வேலை வாய்ப்புகளை எப்படி அதிகப்படுத்துறது, அவங்களுக்கு வந்து இலவசமாக படகுகள் கொடுக்கறது, அந்த மாதிரி அவங்களுடைய வந்து தொழில் ஆதாரத்தை வந்து பெருக்கிறதுக்காக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்கிறதோ அதை வந்து முக்கியமாக நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். நிச்சயமாக வந்து அந்த தொகுதியில் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து சரி செய்ய கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இறுதியாக நீங்கள் வந்து ஒரு பொன்னேரி தொகுதி மக்களுக்கு நீங்கள் வாக்கு கேட்கும்போது என்ன வாக்குறுதிகள் கொடுத்து கேட்கணும்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராசாத்தி. நாம் தமிழர் கட்சி பொன்னேரி தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிறேன். மக்கள் அனைவரும் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா நினைத்து எனக்கு கண்டிப்பாக உங்கள் வாக்குகள் அளிப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் வந்து நம்ம தொகுதியை சேர்ந்த ஒரு சாதாரண வீட்டில் இருந்து வந்த பெண்ணு தான். எனக்கு வந்து எந்த ஒரு அரசியல் வந்து இதுவும் கிடையாது. நான் வந்து உங்களுக்காகவும் நம்மளுடைய மக்களுக்காகவும் தான் வந்து போட்டியிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தொகுதியில் இருக்க எல்லா பிரச்சனையும் நான் வந்து சரி செஞ்சு மாசு இல்லாத வந்து ஒரு தொழிற்சாலைகளை நிறுவி அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படி கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பேன்று நான் உறுதியாக வாக்களிக்கிறேன். என் வெற்றி உங்கள் வெற்றி. வாக்களியுங்கள் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில். நாம் தமிழர். பொன்னேரி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற அருந்தமிழின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி. நன்றி.